கல்யாணி வீட்டுல கொஞ்சம் நல்லா பேசிட்டேன், அதனாலதான் வந்திருப்பாரு போல. இனி எல்லார்கிட்டயும் லிமிட்டா தான் பேசணும். உங்க மாமா எதுக்கு வந்திருக்காரோ? அது தெரியலம்மா. எதுக்கு வந்தாருன்னு வேற தெரியலையே. வீட்டுல சாப்பாடு போட்டுக்க மாட்டவளா இருக்கும். ஏம்மா, நீங்க தானே சொன்னீங்க பக்கத்துல ஏதோ கல்யாணி வீடு இருக்குன்னு வந்தாங்கன்னு. ஆமா, எதுக்கு வந்தாரோ அதுக்கு வந்துட்டு போனோம். இங்க எதுக்கு வந்தாரு? பக்கத்து வீடா நம்ம இருக்கனால வந்து பாத்துட்டு போறாரு. பக்கத்து வீடுனா என்ன தெரியலம்மா, எதுக்கு வந்தாருன்னு நீங்க அவர்கிட்டயே போய் கேட்டுடுங்க. இருக்கிற வேலையில இவரு வேற. என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். சரிம்மா. தீப்தி வா, நம்மளும் போய் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு அம்மா போற வேகத்துக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தான் நினைக்கேன். பாவம் அவரு. வா சீக்கிரம் போவோம். அம்மா கத்திராமே. என்னனே எப்ப வந்த? நல்லா இருக்கியா? ஆமாமா. சரி, சாப்பிட்டியா? எப்படி சாப்பிடுறியா? வீட்ல மீன் குழம்பு இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்மா, கல்யாணி வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன். சரிண்ணே, வந்தது ரொம்ப சந்தோஷம். சரி, வந்துட்டால ஒரு 2 நாள் தங்கிட்டு போ. தங்கலாம் மாட்டேமா, இன்னைக்கே கிளம்பிடுவேன். என்னண்ணே இப்ப வந்துட்டு இன்னைக்கே கிளம்புறீங்க? ஆமாமா, அங்க உங்க அண்ணி தனியா இருப்பா. வரும்போது அண்ணியை சேர்த்து கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வரல. ஏண்ணே என்னாச்சு? அப்படி பெருசா ஒண்ணும் இல்லம்மா, ஒரே மூட்டு வலின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் இந்த பஸ்ல எல்லாம் ஏற முடியாதுன்னு அவளை அங்கே இருக்க சொன்னேன். சரிண்ணே சரி, நீ இரு, நான் டீ போட்டுட்டு வரேன். டீ எதுவும் வேண்டாம். ஏல பிரவீனி, சீரியல்ல பாக்குற வில்லி மாதிரி நம்ம அம்மா தெரியறவளா? ஆமா தீப்தி. இரு, நான் போட்டு கொண்டு வரேன்.